ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவல்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் எஸ்டிஜியை எவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்குரிய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நோ எக்ஸ்ட்ரா நியூமோனிக்ஸும் கிடையாது, ஸ்டோரியும் கிடையாது, ஜஸ்ட் 555 ட்ரிக் மட்டும்தான். ஸோ இதை கவனமாக கேட்டு இன்டர்னலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி திருப்பி ரீவைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே உண்மையாகவே இருக்கிற கண்டென்ட் வச்சு தான் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வச்சிருக்க நியூமோனிக்ஸை ஞாபகப்படுத்தி பார்க்கணுன்ற டாஸ்க்கு கூட இல்லை, ஃப்ளோலேயே அப்படியே வந்துடும். அந்த 555 ட்ரிக் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல வாட் இஸ் எஸ்டிஜின்னு பார்த்துக்கலாங்க. அப்போது தான் என்னென்ன எஸ்டிஜி இருக்குது அப்படின்றது கரெக்டாக வரும். ஸோ எஸ்டிஜி UN அப்படிங்கிற ஆர்கனைசேஷனால் கொண்டு வரப்பட்டது. அதோடைய விங் UN ஜென்ரல் அசம்பிளி ONGA அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 2015ஆம் ஆண்டு நம்மளுடைய டெவலப்மெண்ட்லாம் எல்லையை மீறி போயின்னு இருக்கு. இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா இந்த உலகமே அழிஞ்சிரும். ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணுறாங்க. யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2015 செப்டம்பர் 25. இந்த ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் நம்பரும். அந்த ரெசல்யூஷனோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்ட் த 2030 அஜெண்டா ஃபார் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். அதாவது நம்ம உலகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான 2030க்கான அஜெண்டா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்காக அப்படின்றது தான் அதோடைய டைட்டில். இது 193 கண்ட்ரி சேர்ந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸில். இதை நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயின்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுக்கும் இன்டர்சேஞ்சபிளி இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு பக்காவான வேல்யூ அடிஷனாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்லையும் இதை பற்றின கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் 2030 வரைக்கும் இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா MDG மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு இருந்தது. SDGன்றது அதை சக்சீட் பண்ணி வந்தது. வரப்போகிற 2030 வருஷம் வரைக்கும் இதுதான் இன் ப்ராக்டிஸ் இருக்க போகுது. ஸோ தேட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் SDG. இப்போ வாங்க நம்ம அந்த ஷார்ட்கட்டை பார்த்துடலாம். SDGயில் மொத்தம் 17 கோல்ஸ். இதை ஃபர்ஸ்ட் 3 555 பார்க்கறது பயங்கர ஈஸி. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 5 பார்த்திங்கன்னா லைஃப் லைன். அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் 5ல் இருக்குது. அடுத்த 5 பார்த்திங்கன்னா இந்த லைஃப் லைனுக்கு தேவையான விஷயங்கள் தான் அடுத்த 5ல் இருக்குது. அதுக்கு அடுத்த 5 இது எல்லாம் சேர்த்த ஒரு என்காம்பஸ்ட் ஃபார்மேட் தான் இந்த அடுத்த 5. டோட்டலாக 17 ஆச்சு. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜ் தான் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். உங்களால் ஈஸியாக இமேஜை ரீகலெக்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட முடியும். இது 3/6. இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்கும், 12 வந்தாச்சு. அடுத்து 18 மட்டும் இல்லை, அந்த இடத்துல சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னு வந்துருச்சு. ஸோ 3/6 that is 1 2 3 ரோ இருக்குது. அதுக்கப்புறம் 6 காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இது. அதில் கடைசியில் மட்டும் சும்மா அதோட டைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஒன்று குறைவு. ஸோ 17 கோல்ஸ் இருக்குது அப்படின்றது தான் டோட்டல் SDGs 17. ஸோ இது மறக்கவே மறக்காது வித் பிக்சர் மெமரி. SDG 1 அதாவது 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பாவர்ட்டி. இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே SDG கோலை குறிக்கும். கோல் நம்பர் 1 மினிட், கோல் நம்பர் 1, கோல் நம்பர் 2, கோல் நம்பர் 3, கோல் நம்பர் 4 அப்படி போகும். ஸோ SDG 1 பார்த்திங்கன்னா நோ பாவர்ட்டி. நம்ம ஒரு சஸ்டெயினபிளான வளர்ச்சி அடையணும் அப்படின்னு எடுத்தாலே ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, வறுமை ஒழிக்கணும்ப்பா, அப்போ தான் நாடு வல்லரசு ஆகும் அப்படி தானே சொல்லுவாங்க. இந்த கோல்ஸ் எல்லாமே அரேஞ்சிருக்க ஆர்டர் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே இம்பார்ட்டண்ட்டும் ப்ரையாரிட்டியும் பேஸ் பண்ணி ஆர்டராக இருக்க மாதிரியே தான் இருக்கும். அதன் செயினையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஜஸ்ட் ஒன் டைம் எக்ஸசைஸ் தாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை புரிஞ்சுட்டிங்கன்னா
உங்களுக்கு நியூமோனிக்ஸ் என்ன வச்சோன்றது கன்ஃபியூஸ் ஆகாது. டக்குன்னு அந்த கீப்பான் ஞாபகம் வருமா வராதா அப்படின்ற கன்ஃபியூஷனும் இல்லை. எக்ஸாம் ஹாலில் ஷார்ட்டாக உங்களுக்கு தெரியும். வித்தவுட் எனி கன்ஃபியூஷன்ஸ் ஆர் மறந்து போய்டும் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளோவில். ஸோ நம்பர் 1, வறுமையை ஒழிச்சாச்சு. வறுமையும் ஹங்கரும் டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னல் தான். பாவர்ட்டியும் ஹங்கரும் டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னல். உணவு கொடுத்துட்டோன்னா மேல் நியூட்ரிஷன் இருக்காது, ஊட்டச்சத்தின்மை. நிறைய குழந்தைங்கள் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து இல்லாமல் இறந்து போகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆர் நம்ம ஆடில் கூட சேவ் தி சில்ட்ரன் அப்படின்ற ஆட் அடிக்கடிக்கு டிவியில் போட்டுருந்தப்போ நம்ம பார்த்துருப்போம் குழந்தை எப்படி மேல் நியூட்ரிஷன்னால் அது உடம்பே இல்லாமல் போகுதுன்னு. ஸோ அதுக்கு டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹங்கர் அப்படின்றத ஒழிக்கிறதுக்கு நியூட்ரிஷன் சாப்பாடு கொடுத்துட்டோம்னாலே அவங்களுக்கு ஹெல்த்து வந்துடும். மேல் நியூட்ரிஷன்லேருந்து நியூட்ரிஷன் வந்துடுமா. ஸோ தட் இஸ் குட் ஹெல்த். இந்த ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் காமராஜர் நம்மளுடைய ஸ்கூல்ஸ்லலாம் மதிய உணவு திட்டம் போட்டிருப்பாங்க. அப்போ தான் உணவு இருந்தால் தானே ஃபஸ்ட்டு நம்ம படிக்க முடியும். அதுக்காக ஸோ ஹெல்த் வந்த பிறகு ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தோன்னா எஜுகேஷன் இல்லைங்க. எஜுகேஷனுக்கு அப்புறம் எஜுகேஷன் படித்த பிறகு நம்ம சும்மா இருப்போமா? எல்லாருமே ஈக்குவல், எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்ற நிலைமை நம்ம ஏற்றிடுவோம். அப்போ தான் படித்தவங்க தான் நம்ம ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலாம் பேசுவாங்க. ஆனால் படிப்பே இல்லைன்னா இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வர்றதே கஷ்டம் இல்லையா? குவாலிட்டி எஜுகேஷனால் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வருது. பாவர்ட்டியும் ஹங்கரும் ஆல்வேஸ் ஈக்குவல் ப்ரொப்போஷ்னல். ஸோ ஃபஸ்ட்டு நோ பாவர்ட்டி, வறுமை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா அவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிற அளவுக்கு கொண்டு போகாமல் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா ஹெல்த் வந்துடும். ஹெல்த் வந்துச்சுன்னா எஜுகேஷன் வந்துச்சுன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தானே வந்துடும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் அம்யூனிட்டிஸ் ஃபார் லைஃப் லைன், ஒரு லைஃபுக்கான பேசிக் தான். இப்போது அடுத்து இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 5. அந்த அடுத்த 5 பார்க்கலாம் வாங்க. இதை சப்ளிமெண்ட் பண்ணுறத சுற்றியே இருக்கும் இந்த அடுத்த 5. க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் 6. இப்போது 6னா என்னங்க? ரிவர்லேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுத்து அப்படியே கொடுத்துடக்கூடாது மக்களுக்கு. நம்ம அதை ப்யூரிஃபை பண்ணி க்ளீன் வாட்டராக சப்ளை பண்ணணும். அப்படியே கொடுத்தா என்ன ஆகுங்க? மறுபடியும் இதெல்லாம் பாதிக்கும், அவங்களோட பேசிக் லைஃப் எல்லாம் பாதிக்கும், ஹெல்த் பாதிக்கும். அதெல்லாம் பாதிக்காத அளவுக்கு நம்ம க்ளீனாக இதை சப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அந்த அடுத்த 5. அடுத்த கோல் பார்த்திங்கன்னா 7, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 7ல் எழுத்து பார்த்திங்கன்னா 7 இப்படி போட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இதை பார்க்க வைப்பர் மாதிரியே இருக்கா? கண்ணாடி துடைக்கிற மாதிரியே இருக்கா? துடைச்சிட்டாங்கன்னா அது க்ளீன். ஸோ க்ளீன் எனர்ஜி இப்போ அந்த நம்பர்லேயே பண்ணி காமிக்கிறேன். இப்படி ஸோ இப்படி இருக்கப்போ இது ஒரு க்ளீன் எனர்ஜி அப்படின்றது தான் இதை ஹிண்ட்டு. அடுத்த கோல் பார்த்திங்கன்னா 8. இதை பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் இப்படி இருக்கிற மாதிரியே இருக்குங்களா? அதாவது மேனுவலாக இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி, மூட்டை தூக்குற மாதிரி, அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிற மாதிரி ஒர்க்கு மக்களை ட்ரீட் பண்ணாமல் ஓரளவுக்கு டீசெண்டான ஒர்க் கொடுத்து எக்கனாமிக் க்ரோத்தை அட்டைன் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறது தான் அந்த 8. என்னங்க டீசெண்ட் ஒர்க் தானே வந்துடுமா? இல்லைங்க. அதுக்கான இண்டஸ்ட்ரி வேணும், இன்னோவேஷன் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதுக்கு தான் இந்த 9 பார்த்திங்கன்னா இப்படியே இருக்குங்க. ஸோ 9ஐ கொஞ்சம் இப்படி போட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வச்சு சப்ளிமெண்ட் பண்ணோடனே தானாக இன்இக்வாலிட்டிஸ் குறைஞ்சிரும். ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் 10. இதை 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன் ஃபார் இன்இக்வாலிட்டி. ஆர் ஃபர்ஸ்டில் ஹையாக இருந்த இன்இக்வாலிட்டி 1 பாவர்ட்டின்னு ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? ஹையாக இருந்த இன்இக்வாலிட்டி இந்த செகண்ட் 5 சர்வீசஸ்லாம் கொடுக்கறது மூலயமா இன்இக்வாலிட்டி குறைஞ்சி 0வாக ஆயிருக்கு. ஹையாக இருந்த இன்இக்வாலிட்டினா எஸ் மீன்ஸ் 1ன்னு சொல்லுவாங்க. 0வாக இருக்குது. அப்போது அது இல்லாமல் ஆயிடுச்சு. 0 மீன்ஸ் நோ. ஸோ இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட் இருந்திருக்கு. இந்த 6லேருந்து 10 சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால இன்இக்வாலிட்டி குறைஞ்சிருச்சு. ஸோ நம்பர் 2, 5 முடிச்சிட்டோம். தட் இஸ் 10 கோல்ஸ் ஓவர். அதாவது பேசிக் லைஃப் தேவையான அந்த 5, அடுத்து அதை சப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்பை
ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டியோடு கொண்டு போகிறதுக்கான வழிகள். இந்த 2ம் முடிச்சாச்சு. இப்போது சுற்றுப்புறத்தையும் சேர்த்து எப்படி சஸ்டைனபிளாக கொண்டு போகிறது அப்படின்றது தான் அந்த நெக்ஸ்ட் 5 கோல். 11 சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். பூமியும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டும் ஈக்குவலாக கொண்டு போனால் தான் அது சஸ்டைனபிள் அப்படிங்கிறது வலியுறுத்துறது தான் வச்சுக்கலாம் SDG 11. ஆர் இந்த 10 கோல் மூலிமா நம்ம இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணிட்டாலே தானா சிட்டிஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாம் சஸ்டைனபிளாக ஆகிடும். அதே மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 12நாலே நம்மளுக்கு டசன் சொல்லுவோம். டசன் இல்லைனா 12 பனானாஸ் அப்படி இருக்கும். ஸோ டசன் வந்து 12நாலே டசன்ன்றது டசன் கணக்கில் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். டசன் கணக்கில் கன்சியூம் பண்ணாமல் ரெஸ்பான்சிபிளாக கன்சியூம் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் SDG 12. 13 வரலாம். 13 வந்து பேய் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு ஈவில் நம்பர் அப்படின்ட்டு. இப்போவே கிளைமேட் ஆக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம மெயின் பண்ணலைன்னா டேஞ்சர் அப்படின்றத கன்வே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 14th F for fish. ஸோ லைஃப் பிலோ வாட்டர் அதுவும் என்டேஞ்சர் ஆகிடும். லைஃப் ஆன் லேண்ட் அதுவும் வந்து என்டேஞ்சர் ஆகிடும். இது கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்ற 13ஆம் நம்பர் ஈவில் கரெக்டாக நம்ம செய்யலைன்னா இது எல்லாமே டேஞ்சர் ஆகிடும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதோட நம்மளுடைய 5 முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் 5 பேசிக் அம்யூனிட்டிஸ், பேசிக் திங் ஃபார் லைஃப் லைன், அதை சப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையை வந்து சிறப்பாகிறதுக்கான வழிகள். அடுத்த 5 எல்லாருமே சேர்ந்து கொண்டு போகிறது வந்து இந்த கடைசி 5. ஆக 15 கோல்ஸ் முடிஞ்சிச்சு. 16th கோல் 17th கோல் இது ரெண்டுமே இந்த 15 கோலோட மொத்தமான ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த ரெண்டும். 16 16 6 போடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பீஸ் 6 போடணும். அப்படி நிதானமாக இருந்தால் ஜஸ்டிஸ் தானாக வரும். ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ், நியாயம் தர்மம்னால இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது 16th. 17th பார்த்தோன்னா இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறப்போ பூமிகள் தனித்தனியாக இல்லாமல் கண்ட்ரீஸ் ஒன்றோட ஒன்று ஓவர்லேப்பாகவும் நட்புறவோடும் இருக்கும். எப்போது பீஸ், ஜஸ்டிஸ் அது எல்லாம் சரி வர இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுன்னு இல்லாமல் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல் எல்லாரும் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒன்று சேரலாம் அப்படின்றது தான் பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். எல்லா கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்து இதுக்காக உழைக்கிறது. இது எல்லாமே சரியாக நடந்தால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 17th ஒன். அவ்வளோதாங்க. நம்ம இந்த 17 கோல்ஸையும் 5x5x5ல் அந்த கடைசி 2 வந்து சப்ளிமெண்ட், இதோட மொத்த சப்ளிமெண்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். இதை கண்ணு மூடி நீங்கள் ஒரு தடவை பிக்சரைஸ் பண்ணி சொல்லி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை எப்போவுமே மறக்காது. ஒரு ரீரிவைஸ் குவிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி, நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர். இந்த ரெண்டுத்துக்கு தாங்க அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்ணுறாங்க. பாவர்ட்டியும் ஹங்கரும் ஆல்மோஸ்ட் எப்போவுமே சேம் தான், ரிலேட்டட் தான். ஸோ பாவர்ட்டி, ஹங்கர் எராடிகேட் பண்ணணும். ஹங்கர் எராடிகேட் பண்ணால் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா மேல்நியூட்ரிஷன் இல்லாமல் குட் ஹெல்த் வரும். ஹெல்த்தோடு தான் படிக்கணும். நம்ம ஸ்கூல்லையும் அதனால தான் மதிய உணவு திட்டம் வருது. 5th பார்த்திங்கன்னா எஜுகேஷன் கிடைச்சா தானா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்துடும். இதுதான் லைஃப் லைன். அடுத்த 5 வந்து இதை சப்ளிமெண்ட் பண்ணுறது பார்க்கலாம். க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். நம்ம ஆறு தண்ணி அப்படியே கொடுக்காம க்ளீன் வாட்டர் பண்ணி கொடுக்கணும். அதுதான் இந்த லைஃப் லைனை காப்பாற்றுறதுக்கான ஒரு சப்ளிமெண்ட். அடுத்து 7 பார்த்திங்கன்னா அப்படியே க்ளீனர் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் எனர்ஜி, அதான் 7. 8 பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் மாதிரியே இருக்குது. அது டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்து. அதாவது மேனுவல் ஒர்க்காக கொடுக்காம டீசென்ட் ஒர்க் கொடுங்க, எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்றது தான் 8. அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான் 9. 9 பார்த்தா ஐ மாதிரியே இருக்குது. ஐ இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது மூலியமாக தான் அதை பண்ண முடியும். இண்டஸ்ட்ரினாலையும் தொழிலாளர்கள் சேர்க்கலாம். இன்னோவேஷன், அந்த சாக்கடை அல்றதுக்கெலாம் வந்து நம்ம ஒரு மெஷினை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஏஐ ரோபோட்லாம்.
பட் அது யூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ப்ராமினெண்ட்டாக வரல. பட் இன்னோவேஷன்னாலையும் அந்த மாதிரி டீசென்ட் ஒர்க்கு கொடுக்க முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கான அமைச்சு கொடுக்கணும். 10th இதெல்லாம் பண்ணால் ஈக்குவாலிட்டிஸ் ரெடியூஸ் ஆகிடும். ஆர் ஃபர்ஸ்ட் 1 இருக்கிற இன்இக்வாலிட்டி 0 ஆயிடுச்சு. இதெல்லாம் கோல்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணுறதுனால 0 ஆயிடுச்சு அப்படின்றது 10. ஸோ இதுதான் லைஃப் லைன். அதை சப்ளிமெண்ட் பண்ணுற அடுத்த 5. இப்போது இது எல்லாத்தையும் சரௌண்டிங்கோடு சேர்த்து பார்க்குறது தான் அடுத்த 3வது 5. இது பார்த்திங்கன்னா 11 ஆரம்பிக்குது. 11 2 கோடு பேரலல் லைன்ஸ், அதாவது பூமி ப்ளஸ் டெவலப்மெண்ட் ஒன்று சேர கொண்டு போகணும் அப்படிங்கிறது. 12 ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். 12ன்றது டசன் கணக்கில் சாப்பிடாம டீசெண்டாக தேவையான மாதிரி சாப்பிடணும் அப்படின்றது தான் 12 கன்சம்ஷன் பொறுத்தது. நெக்ஸ்ட் 13 வந்து டேஞ்சர் ஈவில் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேட் ஆக்ஷன் இப்போது எடுத்தே ஆகணும், அந்த கட்டத்தில் இருக்குது. அப்படி இல்லைன்னா விளைவுகளை லைஃப் பிலோ வாட்டர், அதாவது 14 எஃப், ஃபிஷ்ஷும் எஃப், இதுவும் சந்திக்கும். ப்ளஸ் அதுக்கு அடுத்த கோல் 15 லைஃப் ஆன் லேண்டும் அதுக்கான பிரச்சனையை சந்திக்கும். இந்த 5x5 3-5க்கு அப்புறம் இந்த ரெண்டும் தான் இந்த என்டையர் கோலை என்காம்பஸ் பண்ணுறது. 16th பார்த்தீங்கன்னா பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். 16 அறப்போடு பீஸ். 17 இந்த பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் பீஸ்ஃபுல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறப்போ ஒரு கண்ட்ரியோட ஒரு கண்ட்ரி எல்லாம் நட்புறவோட எல்லாம் ஜாயின் ஆகி இந்த கோலை வழி நடத்தி பூமியை பாதுகாக்கும். இது தாங்க இந்த SDG. இதுமே உங்களுக்கும் இது மறக்காதுன்னு நினைக்கிறேன். If you like this video, please subscribe to our channel and don't forget to click on the bell icon. Thank you.